கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போகவும் வேண்டாம். நீங்க அப்படி போகக்கூடிய பர்சனாலிட்டி கிடையாது, இருந்தாலும் சொல்றோம் சரிங்களா? சுயஸ்தானத்துல ராகுனா எதுலையுமே திருப்தி அப்படின்றது இருக்காது. அது செய்யக்கூடிய தொழிலையோ இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும். அந்த ஒரு நல்ல விதத்துல மட்டும் யோசிக்கலாம். அதனோட நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு. இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்பீங்களோ அத்தனை பொறப்புலயும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்களோ அந்த நல்ல கர்மாக்களோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா வரத்துக்கான வாய்ப்பு. ருண ரோக சத்ருஸ்தான குரு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை கொடுக்கணும் அப்படின்றது குருனோட விதி. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா ராசியும் நம்ம சொன்ன மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் கும்பம் எப்படி இருக்கு? சனி பகவானை பார்க்கணும். சனி பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம். 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க. சனி வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அமைதி ஆயிட்டான். 75% அவன் அமைதி ஆயிட்டான். இன்னும் 20 to 25% தான் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்கிறான். வீரியமா எந்த கெடுபலன்களும் கொடுக்க போறது இல்லை. நீங்களே வந்து பாருங்க, முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் சனிக்கு உரிய மரியாதை அப்படின்னு கொடுத்து பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போகவும் வேண்டாம். நீங்க அப்படி போகக்கூடிய பர்சனாலிட்டி கிடையாது, இருந்தாலும் சொல்றோம் சரிங்களா? இந்த மாதிரி ஆரோக்கியத்துல கவனம் இப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல நான் தான் சொன்னேன், சனி இந்த மாதிரி 2ஆம் பாத சனியில இருக்கீங்க, கடைசி பகுதியில இருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியத்துல கவனம். கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது கூடாது. அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் வாங்கி செலவு பண்றது அப்படின்றது கூடாது. யாரையும் 100% நம்பாதீங்க. மேக்சிமம் 3வது நபர்களை ஓரளவுக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப், அதுவும் தாமரை இலையில தண்ணி மாதிரி ஹாய் பை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல ராகு 1ஆம் பாவம், சுயஸ்தானத்துல ராகு. சுயஸ்தானத்துல ராகுனா எதுலையுமே திருப்தி அப்படின்றது இருக்காது. அது செய்யக்கூடிய தொழிலையோ இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும். அந்த ஒரு நல்ல விதத்துல மட்டும் யோசிக்கலாம். அதனோட நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்ல பலன்கள், இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் பேர் வேணும், இன்னும் புகழ் வேணும், இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்ல கம்ஃபர்ட்டா வாழணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் யோசிக்கலாம். சரி, கேது 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்துல கேது. கும்பராசி அன்பர்கள் இப்ப உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க, மனைவியோட ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது வரும். நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா கணவருக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். இது எதனால? ஒண்ணு, நம்ம ஃபாரின் போயிடும். இப்ப நீங்க கும்பராசி ஜென்னா இருக்கீங்க, இல்ல லேடியா இருக்கீங்க, நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாள அப்படிப்பட்ட பிராப்தம். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தினால நான் என்னோட பார்ட்னரோட, லைஃப் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் போனோடவும் லேப்டாப்போடவும் சிஸ்டமோடவே தான் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே தவிர என்னால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வேற ஏதோ ஒரு லேடியோட தொடர்பு இருக்கு, அதனால நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றேன், நான் உங்களை வாண்டட்லி அவாய்ட் பண்றேன் அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க. இதனால ஒரு விதமான எங்களுக்கு மனக்கசப்பு, மனசஞ்சலம் வருது. எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப நாங்க என்ன தாங்க பண்ணணும்? இதே மாதிரி விஷயம் தான் உங்களோட பிசினஸ் பார்ட்னரோடவும் இருக்கும். பிசினஸ் பார்ட்னர் நான் வந்து பாருங்க, என்ன வேலை செஞ்சாலும் என்ன கேட்டுட்டே செய்ய மாட்டேன்றான், அவன் சௌரியத்துக்கு முடிவு பண்றான், அவன் சௌரியத்துக்கு ஸ்டாஃப்ஸை போடுறான். இப்படி ஒரு விதமான மனமுட்டங்கள் உங்க 2 பேருக்குள்ள இருக்கும். அப்ப லைஃப் பார்ட்னர் கிட்டயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ப்ராப்பரா இருக்காது, பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் இருக்காது.
அப்ப இதை வந்து ஓவர்டேக் பண்றது என்னதாங்க பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மா ஆஃபீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடுதுமா, நான் இவ்வளோ உழைச்சாதாம்மா அந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க முடியும், அதனால நான் இப்படி எல்லாம் உழைக்கிறேம்மா. இந்த ஒரு பார்ட்னர், ஒரு இன்வெஸ்டர், ஒரு பொம்பளை வந்து காசு போடுறதுக்கு ரெடியா இருக்கா, அவகிட்ட நல்லா பேசிதான் நம்ம வந்து இன்வெஸ்டரா வந்து அவளை மாத்த முடியும். அவகிட்ட பேசணும் அப்படின்னா வெளியே 2 இடத்துல நாங்க மீட் பண்ண வேண்டி வரும், பேச வேண்டி வரும். நீ என்னம்மா சொல்ற? அவளை இன்வெஸ்டரா போட்டா அவளுக்கு நல்ல காசு இருக்கு, போட்டா நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? போடலாமா வேண்டாமா? நீ வேண்டான்னா விட்டுருமா. அப்ப உங்க மனைவியே சொல்லுவாங்க, அடடா அதுக்கு போய் என்னங்க இருக்கு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம என்ன இருக்கு, நீங்க போடுங்க. அதே மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்க கூட ஹோட்டல் போறீங்கனாலும் சொல்லுங்க, ரெஸ்டாரண்ட் போறீங்கனாலும் சொல்லுங்க, இல்ல வெளியே ஒரு காஃபி ஷாப் போய் பிசினஸ் பத்தி பேசுறீங்க அப்படின்னாலும், அம்மா நேத்து சொன்னேம்மா அந்த அம்மா கூட வந்து இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு காலைல காஃபி ஷாப் போகணும், இன்னைக்கு காலைல காஃபி ஷாப் போய் உட்கார்ந்து வர வரைக்கும் அவங்க என்ன பேசுனாங்க, நீங்க என்ன பேசுனீங்க, எவ்வளவு நேரம் பேசுனீங்க, எத்தனை முறை சிரிச்சிங்க, அத்தனையும் சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையே கிடையாது. கேத்து 7ல வந்து உட்கார்ந்தா என்ன இருக்குது, ராகு 7ல வந்து உட்கார்ந்தா என்ன இருக்குது. உங்களுக்குள்ள நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின் போது பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான விஷயம், புரியுதுங்களா? அதே மாதிரிதான் உங்களோட பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் எந்த வேலை நீங்க செய்யறதா இருந்தாலும், எந்த பிளானா இருந்தாலும் அவர்கிட்ட கலந்து ஆலோசிங்க. அந்த ஆள் மறந்துருவாங்க, நான் சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜா, ஒரு ப்ரூஃபா வாட்ஸ்அப்லயே அமைச்சுக்கோங்க. இங்க பாருங்க உங்களுக்கு அமைச்சிட்டு உங்களுக்கு ஓகேவா, நீங்க அதுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் சைன் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்றது ப்ரூஃப் வச்சு செய்றீங்க. அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்குறீங்க. அது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். இவரை ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. வெளிப்படைத்தன்மை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு. இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்பீங்களோ அத்தனை பொறப்புலயும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்களோ அந்த நல்ல கர்மாக்களோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்குன்னா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்க வீட்டுல வந்து பாருங்க ஒரு நிலம் இருந்துச்சு, அதை எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா பக்கத்து நிலத்துக்கார அதை புடிச்சு வச்சுட்டு படாத பாடுபடுத்துறான். இப்ப அவனுக்கே ஏதாவது பிரச்சனை வந்து அவனே வந்து அமைதி ஆகிறதுக்கான காலகட்டம். என் பிள்ளைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேங்க. என் பொண்ணு வந்து பாருங்க ரொம்ப ஒரே பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்தேன். அது இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்குது. அது எப்படியாவது திருத்தி கூட்டின்னு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனோட குடும்பம் பெருசா சரியில்லை. ஒரு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வாழறதுக்கு தகுதியான குடும்பம் இல்லை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத வேலை எல்லாம் அவங்க செய்யறாங்க. அப்படின்னா நான் அந்த பொண்ணை வந்து எப்படி பிரிச்சு கூட்டிட்டு வந்துடலான்னு படாத பாடுபடுறேங்க. வசீகரணம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைமும் கண்டிஷனும் ஃபேவரா இருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த பொண்ணுனோட சுய ஜாதகத்துல தசைலாம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்குன்னா கூட அதுவே பிரேக்கப் ஆகி வந்துடும். குரு பகவான் அவரே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரேக்கப் அப்படின்றத ஏற்படுத்துவார். நீங்க பெருசா வந்து பாடுபட வேணாம், அதுவே வந்து நீ வேணாண்டா அப்படின்ட்டு வந்துடும். அதனோட சுய ஜாதகம் தசை பெருசா ஃபேவரா இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்ற மாதிரி பண்ணா சக்சஸ் ஆகுமா, அதையும் அந்த பொண்ணுனோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து கோர்ட்ல இருக்குமா, அது ஜட்மெண்ட் ஃபேவரா வருமா, நிறைய பேருக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் சைட் த கோர்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தர்களை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை செட்டில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். தாராளமா பண்ணலாம். மத்தியஸ்தர்கள் நல்லவங்களா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஏன்னா சனி இன்னும் இது பாத சனியா இருக்காரு இல்லைங்களா, அப்ப நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த மத்தியஸ்தர்கள் வைக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையை அது நிறைய எடுத்துட்டு போயிடக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்றீங்க அப்படின்னா நல்லது. இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதியில சனி பாத சனியா தான் இருக்காரு. ஆனா குருவோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை, அமைதி ஆயிடுறாரு, பிரீத்தி ஆயிடுறாரு. சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் இவ்வளவு கூட கிடையாது. அது ஒரு பெருத்த ரிலீஃப்ங்க, பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு 1ஆம் பாவம், சுயஸ்தான ராகு. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அது நல்லது அப்படின்னு தான் சொன்னேன். அது நல்லதுதான். இந்த நல்லது எல்லாத்துலயும் ஏற்படுத்துவோம். சாப்பாடு, காதல், காமம், எல்லாத்துலயும் எதுலையுமே திருப்தி அப்படின்ற ஒரு மனநிலையே இருக்காது. அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறாம இருக்கும். அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றத கொடுப்பான். இனம் புரியாத குழப்பம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பிள்ளைய ரொம்ப வந்து 5 வருஷமா லவ் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி ஏதோ ஒரு 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 வாரத்துல ஒரு சின்ன ஒரு சண்டை வருதுன்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, 5 வருஷம் நம்ம வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இவளை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாமோ, இவளோட நம்மளுக்கான பிரச்சனைகள் தொடருமோ, இவ பின்னாடி அடங்காம போயிடுவாளோ, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபா இருக்க மாட்டாங்களோ, இப்படி எதோ குழப்பம்லாம் வரும். இதெல்லாம் ராகு தான் ஏற்படுத்துறான் அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க 6ஆம் பாவம் குரு. ருண ரோக சத்ருஸ்தான குரு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை கொடுக்கணும் அப்படின்றது குருனோட விதி.
குரு முழுசும் கொடுத்துருவானா? நோயே இல்லாம, எனக்கு சக்கரை இருக்குமா, நோயே இல்லாம இருந்துட முடியுமா? நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். உணவு முறை மாற்றத்தினாலையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னாலையும் இந்த மாதிரி பல நல்ல விஷயம். நீங்க வந்து ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா உணவு முறை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நோய் வந்து இருந்தாலும் பெரிய குணமாகாத நோய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த நோயினால பிரச்சனை அப்படின்றது இருக்காது. மருந்து மாத்திரை சாப்பிட்றோமா, உணவு முறை ஃபாலோ பண்ற சௌக்கியமா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தை பார்க்கறான். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தொழில மேன்மை, முன்னேற்றம் இருக்கும். நல்லா சம்பாதிப்பீங்க. ஒரு சுப செலவு அப்படின்றது பண்ணுவீங்க. அது வந்து பாருங்க வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம். வெளிநாட்டுக்கு போறது, டூர் போறது, சும்மா லோக்கல்ல டூர் போயிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். ஆக கும்பராசி அன்பர்கள் முற்பகுதி ஆவரேஜா இருக்கு, பிற்பகுதி ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா, அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு, வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.